ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 2 இது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து HTML CSS வந்து லைட்டாக வந்து சின்ன சின்ன டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் வந்து அந்த ப்ராசஸ்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு GitHub ரெபாசிட்டரி வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு கிடச்ச லேர்னிங்ஸ் பற்றி ஏதாச்சும் பிளாக் போட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நம்ம AWS லேர்ன் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து அந்த HTML பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோடிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கோடிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, எந்த அளவுக்கு தேவை, அது மட்டும் தான் சொல்லி தர போகிறேன். ஸோ 15 மினிட்ஸில் முடிக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து எய்ம். 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கோடிங்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தெரியணுமோ அதை வந்து நான் சொல்லி தர போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் நான் மெயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லிவிடுவேன். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்ளம் பேஸாக தான் இருக்கும். நம்ம சீரீஸை பொறுத்த வரைக்குமே வந்து இதுதான் வந்து இவங்களோட பிரச்சனை, இந்த பிரச்சனை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி தான் அந்த என்டையர் சீரீஸுமே வந்து இருக்க போகுது. ஸோ ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லேர்னிங் வந்து நல்லா ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் பிகின். ஸோ இந்த வீக்குக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறதுக்கு இவ்வளோ தான். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 7 டாஸ்க் இப்போதைக்கு போட்டிருக்கேன். மேபி இதில் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணுவேன், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஐடியா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கு புஷ் பண்ணலாம் பண்ணுவேன். ஸோ டாஸ்க் லென்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஒரு வீக்குக்கு இவ்வளோ தான் படிப்போமா கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே இதை பேஸ் பண்ணி புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து நீங்கள் இப்போவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்னதை லெசன் பண்ணிங்கனாலே வந்து நீங்கள் மீதி இருக்கிற டாஸ்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸுன்ற நேம் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு கேட்டிருப்பீங்க. பட் ஆனால் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதுன்ற விஷயம் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை ஒரு வெப்பேஜ்க்கும் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெப்சைட்டுக்கும் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து பாஸ் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம பாஸ் பண்ணால் நம்மளோட ஏஜ் என்ன சொல்லும், நம்மளோட ராசி என்ன சொல்லும். ஸோ இப்படி வச்சுப்போமே. ஸோ ஏஜுன்னு சொல்லும், ராசி என்னன்னு சொல்லும். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 தடவை கொஸ்டின் கேட்கக்கூடாது. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லி 2 தடவை கேட்கக்கூடாது. ஒரே தடவை அவங்க சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம 2 இதுவுமே பண்ணணும், 2 கேல்குலேஷனுமே நம்ம பண்ணணும். அப்போது 2 தடவை கேட்கக்கூடாதுன்னா நம்ம எதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நான் வந்து நம்ம பைத்தானில் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ பைத்தானில் வந்து ரொம்ப சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம இந்த டேட்டா டைப்பில் தான் இருக்கணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஜாவா .NETலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்பரா, இல்லை ஒரு சென்டென்ஸா, இல்லை ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டினா, ஸோ அந்த மாதிரி டேட்டா டைப் டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். பைத்தானில் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா டைப் பொறுத்து அதுவே வந்து அசைன் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த டிஃப்ரென்ஸு. ஆல்சோ நான் நம்பருன்னு சொல்கிறது வந்து இன்ட்டுன்னு சொல்லுவாங்க, லாங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நேம்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ட்டுனா வந்து இத்தனை நம்பருக்குள்ளே மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஸோ லாங்குனா வந்து இதோட அதிகமாக இருக்கும். ஸோ டெசிமல்லாம் வந்து பாயிண்ட் அலோவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போலாம் நீங்கள் எதுவுமே லேர்ன் பண்ணாமல் நம்பரு, சென்டென்ஸுன்றதை நான் சொல்கிறது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேர்முக்கு வந்து நீங்கள் பழகிக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து நான் ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரிங்னா வந்து கேரக்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்படி நான் வச்சுக்கோங்க. ஆல்சோ பூலியன். ஸோ பூலியன்னா வந்து எஸ் ஆர் நோ. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான், அது எஸ் ஆர் நோ, 1 0 எல்லாம் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த 3 டேட்டா டைப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூகுள் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன டேட்டா டைப் வேணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ பைத்தானில் வந்து எப்படி வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து டேட் ஆஃப் பர்த் வந்து வாங்க போகிறோம். கரெக்டாக அவன் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் 1997 30 010. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயரு, டேட்டு, மந்த்து. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏஜ் கேல்குலேட் பண்ணுறோம். சம் கேல்குலேஷன்ஸ் சும்மா போட்டு விட்றேன். ஏஜ் கேல்குலேஷனு இப்போ பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஆல்சோ இதெல்லாம் ஜோடியாக்குன்னு சொல்லுவாங்களா தெரில, ஸ்பெல்லிங் தப்புனா விட்ருங்க. ஸோ இந்த 2 கேல்குலேஷன் வந்து நம்ம டிஓபி யூஸ் பண்ணி பண்ணுறோம், டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு வேரியபிளாக வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் இருந்தது, வேரியபிளே இல்லைனா இது வந்து 2 தடவையும் எங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர்கிட்ட வந்து 2 தடவை என்டர் பண்ணுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து வேரியபிள்ஸ் வந்து சால்வ் பண்ணுது. ஸோ இப்போ நான் ஸ்டோர் பண்ணது வந்து ஸ்ட்ரிங்கு.
டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம டேட் டைம்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, அதுலேயும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். நான் வந்து சிம்பிளிசிட்டிக்காக முன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் டேட்டா டைப்ஸ் நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் வருதோ அப்போ வந்து கூகுள் பண்ணிவிட்டு இது எதில் ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருங்க. அவ்வளோதான். இதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க டைமை. ஸோ இப்போ வந்து இது ஒரு வேரியபிள். ஆல்சோ வேறு என்ன சொல்லலாம், ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்பர்னு சொல்லி போடலாம். ஆல்சோ இது வந்து இன்ட்டு ஆக்சுவலாக பாயிண்ட் இருந்ததுன்னா ஃப்ளோட்டு அப்படின்னு சொல்லி எதுவும் மாற்றிக்கும். ரொம்ப திங்க் பண்ணாமல் இது நம்பர்னு அமைச்சுக்கோங்க. ரெக்குவயர்மெண்ட் வரும்போது இது என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆல்சோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன மிஸ் பண்ண, பூலியன். ஓகே, இஸ் அடல்ட். அடல்ட்னா வந்து 18 ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லி போடலாம். ஏன்னா 26 வந்து அடல்ட்னு அர்த்தம், கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து ட்ரூன்னு போடலாம். ஸோ பைத்தானில் வந்து டி வந்து கேபிட்டலாக இருக்கணும். ஸோ இது வந்து ஏஜ் வந்து 17 இருந்துச்சுன்னா அடல்ட் இல்லை, அது வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3 டேட்டா டைப்ஸு. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். அது இவ்வளோ மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லலை, இதுக்கு மேலேயும் இருக்குது. தேவைப்பட்டால் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இன்டர்வியூ போல் நம்ம வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நான் அடிக்கடி சொல்லி தான் இருக்க போகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் நான் சொல்லியாச்சு, வேரியபிள்ஸ்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார் லூப்பு, சிம்பிள் ஆப்ரேட்டர்ஸு. ஸோ இஃப் வந்து நம்ம நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். ஸோ சொல்லியிருக்கேன், இது இப்பயும் சொல்லிடுறேன். இஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜ் வந்து இதில் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவோமே, ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படி இருந்துச்சுன்னா இஸ் அடல்ட் ஈக்குவல் டு ட்ரூ, எல்ஸ் இஸ் அடல்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இங்கே என்ன பண்ணுறோம் உங்களுக்கு புரியுதா? இங்கே வந்து ஏஜ் வந்து அவங்களுக்கு 18+ இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம், இல்லைனா வந்து அடல்ட் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இந்த சிம்பிள் கண்டிஷன் போடுறது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி ட்ரூ ஆச்சுன்னா இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா இங்கே என்ன பண்ணணும். ஸோ இது சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா, சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் மாறும். பட் ஆனால் கான்செப்ட் வந்து இதுதான். இஃப்னு வந்தப்புறம் இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே போவோம், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் போவோம். நம்ம எல்சிஎஃப் அந்த மாதிரி நிறையலாம் போவோம். நான் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டி பர்பஸ்க்காக இஃப் எலிஃப்னு சொல்லுவாங்க பைத்தானில், அப்புறம் எல்ஸு. ஸோ கண்டிஷன்ஸ்க்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆல்சோ ஒன் மோர் திங், நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபார் லூப்பு. ஃபார் லூப் வந்து சின்டாக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், அது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9க்கும் பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு பேராமீட்டர் வந்து எந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் எந்த இண்டெக்ஸுக்கும் போகணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்னு சொல்ல மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இவ்வளவும் ஒரே டைமில் தெரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து இவ்வளோலாம் உங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வைக்கல. ஸோ ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும்னா, இங்கே வந்து நம்மளால் வந்து லூப் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு விஷயமா இல்லாமல் அது வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா வந்து லிஸ்ட்டுன்னே வச்சுக்கோங்களேன். லிஸ்ட்டுனா வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒவ்வொன்றா பார்க்க முடியும்னா அது வந்து இந்த இன்னுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ இது இப்போ இந்த ரேஞ்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 10ன்னு போட்டிருக்கோம். 10 வந்து கணக்கு கிடையாது, அப்போ 9 நோக்கம் தான் வரும். ஸோ நம்ம இது வந்து இன்டெக்ஸ் கான்செப்ட்டில் சொல்லுவாங்க. இது வந்து தனியாக நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 9 நோக்கம் தான் வரும். ஸோ 1 2 3 4ன்னு சொல்லி ஒவ்வொன்றா லூப்பில் வந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போ வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு வருதோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். இது உங்களுக்கு புரியலனாலுமே வந்து கூகுள் பண்ணிவிட்டு ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து நானே சொல்லி தர போகிறது கிடையாது, நீங்களே லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த எய்ம் தான் இந்த வீடியோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து நான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ சொல்லிக் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ ப்ளஸ்ஸு, இப்போ 1 + 1னா 1, 1 - 1னா 1. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி மேக்ஸில் யூஸ் பண்ணுறது தான். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து ஸ்டார் யூஸ் பண்ணுவோம்.
அப்புறம் டிவிஷனுக்கு வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். இதில் ஒன்று வந்து இருக்குது, ரிமைண்டருக்கு வந்து பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 நம்பர் டிவைட் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன ரிமைண்டர் வரும்ல, அதுக்கு வந்து நம்ம பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடுலேஷன் சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது தெரிஞ்சிங்கனாலே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 15 மினிட்ஸ் கூட அவ்வளோ இது நான் சொல்லிக் கொடுத்தது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கோடிங் பண்ணணும், அதுதான் வந்து விஷயம். இப்போ அடுத்து கொடுத்துருக்க டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் அடுத்த டாஸ்க்கே பார்ப்போமே. ஸோ இதில் வந்து சிம்பிள் கேல்குலேட்டர் மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ வந்து 2 நம்பர் வந்து டேட்டா ஹார்ட் கோட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து 2 நம்பர் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், அதுலேருந்து ஒரு நம்பர் 1ன்னு ஒரு வேரியபிள், நம்பர் 2 அப்படின்னு போட்டு 2ன்னு வேரியபிள். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட்டு இப்படி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகணும். என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே 3ன்னு வந்துருக்கு. உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் நான் ஆக்சுவலி பண்ணி காட்டிட்டேன். ஸோ இது மாதிரி தான் வந்து மற்ற டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணணும். அப்படியே ஃப்ளோவில் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மற்றதும் பண்ணணும். ஸோ நான் வந்து அடிஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து 2 நம்பர்ஸ்க்கு பண்ணணும். இது 15 மினிட்ஸும் போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸில் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பிகின் பண்ணுறீங்கன்றனால வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வாங்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. ஸோ இன்புட் யூசர்கிட்ட வந்து வாங்கணும்னா எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது வந்து கூகுளில் போயிட்டு பைத்தான் கெட் இன்புட் ஃப்ரம் யூசர் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லி சொல்லும். ஸோ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போவோமே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நம்ம இன்புட்னே போடுவோமே. நான் 2 டாஸ்க்கும் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இங்கே வந்து நம்மளுக்கு யூஸருக்கு என்ன காட்டணும்னு சொல்லி போடுறது தான். என்டர் நம்பர் 1 வந்து என்டர் நம்பர் 2. இப்படி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஃபஸ்ட் நம்பர் என்னென்ன போட சொல்லுது, செகண்ட் நம்பர் என்னென்னு என்டர் பண்ண சொல்லுது. நம்ம வந்து ஓகே, இது வந்து நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. நம்ம வந்து 2 + 3 என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ 5 தானே வரணும். எதுக்கு 23 வந்துச்சு. இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் பேர் இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நல்ல விஷயம் தான். நான் சடனாக ஃபேஸ் பண்ணேன், டக்குன்னு நாம வந்துச்சு, நம்ம வந்து ஒன்று பண்ணலை அப்படின்னு சொல்லி. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததெல்லாம் வந்து நான் அதை பற்றி பேச ஆரம்பித்து ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாஸ்க் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காட்டுங்க. ஆல்சோ நீங்கள் பின் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவேன். அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கீங்கன்னு பார்த்து நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கா இல்லையானு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது உங்களோட வியூ வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பிளான் பண்ணியிருக்குன்னு தெரியல, இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ணல. என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர்.